டெல்லி விமான நிலைய ஷெட்டில் பேருந்து தீப்பிடித்து எரியக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இணைந்திருக்கிறாரு. நிலவரம் என்னன்னு கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இப்ப இந்த பேருந்து தீப்பிடித்து எரிவதற்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? பேருந்துல யாரேனும் இருந்தாங்களா? என்ன நிலவரம்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்துல டெர்மினல் 3ல இருக்கக்கூடிய பே நம்பர் 22, அதாவது விமான நிறுத்தும் இடத்திற்கு பே என்று சொல்வார்கள். பே நம்பர் 22ல ஏர் இந்தியா விமானம் நின்று கொண்டிருந்தது. அதற்கு அருகில தான் இந்த விபத்தானது நடந்திருக்கிறது. ஏர் இந்தியா விமானத்துக்கு சொந்தமான பயணிகள் பேருந்து, அதாவது ஷட்டில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. ஏர்போர்ட்ல போகும்போது பயணிகளை அழைத்து சென்று விமானத்தில் ஏற்றுவதற்கும், அதே போல விமானத்தில் இருந்து இறங்கும் பயணிகளை அழைத்து வருவதற்கும் இந்த பேருந்துகள் பயன்படுத்தப்படும். அதே போல விமான பயணிகளின் பொருட்களை எடுத்து வருவதற்கும் இந்த ஷட்டில் சர்வீஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டது. இந்த பேருந்துல தான் இன்னைக்கு தீ விபத்தானது நடந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமா அந்த தீ விபத்து ஏற்பட்ட போது அதுல பயணிகள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட இந்த தீ விபத்து ஏற்படும் போது அதன் அருகிலேயே எரிபொருள் நிரப்பப்பட்ட விமானம் இருந்ததும், அதே போல எரிபொருள் லாரிகள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை தீ வேகமா பரவி இருந்தா பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து பெரிய அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையும் நடத்தப்பட இருக்கிறது. எதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது என்ற விவரத்தை அதிகாரப்பூர்வமாக ஏர் இந்தியா அறிக்கை வடிவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு அந்த பேருந்து தீப்பிடித்து எரிந்த விவகாரம் அங்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட உடனடி நடவடிக்கையால் அங்கு வேறு எந்த சேவை பாதிப்பும், அதாவது விமான சேவையோ அல்லது மற்ற சேவைகளோ பாதிப்பில்லாமல் தொடரப்பட்டது என்பதுதான் தற்போதைய அங்கு சூழலாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.